வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் எக்ஸ் பேசுகிறேன். 5 கோல்டன் ரூல்ஸ் டு கெட் யுவர் எக்ஸ் பேக். இப்போ நான் சொல்ல போகிற அந்த 5 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். இதில் நீங்கள் ஒன்று தப்பாக பண்ணீங்கன்னா கூட உங்கள் எக்ஸை உங்களால் திரும்ப லவ் பண்ண வைக்கவே முடியாது. இது எப்படின்னா 100ஆம் மாடியிலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி உங்களை யாராலையும் அப்புறம் காப்பாற்ற முடியாது. ரூல் நம்பர் 1, உங்கள் எமோஷன்ஸை உங்கள் எக்ஸ்ட்டை காமிக்காதீங்க. எனக்கு தெரியும், பிரேக்கப்புக்கு அப்புறம் பைத்தியம் பிடிக்கும், அழுகையாக வரும், இனி நம்மளை யார் கட்டிக்க போகிறான்னு தோணும், நம்ம வாழ்க்கையே போயிடுச்சுங்கிற மாதிரி அளவுக்கு லைஃபே மாறிடும். பட் தயவு செஞ்சு உங்கள் எமோஷன்ஸை உங்கள் எக்ஸ்ட்டை காமிக்காதீங்க. லைக் அவளுக்கு கால் பண்ணி கெஞ்சுறது, மெசேஜில் அவளை டார்ச்சர் பண்ணுறது, வாட்ஸ்அப், எஃபி, இன்ஸ்டா இல்லை சேட் ஸ்டேட்டஸ் போடுறது. புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு ஸ்ட்ராங்கு கான்ஃபிடென்ட்டான பசங்க தான் வேணும். அவளுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணும்போதே நீங்கள் பழையபடி நாய் மாதிரி கெஞ்சுவீங்கன்னு அப்படின்னு தெரியும். அதே இதை நீங்கள் திரும்பவும் கரெக்டாக பண்ணீங்கன்னா அவள் பிரேக்கப் பண்ணது சரிதான், நீங்கள் வீக்கான மென்னு ப்ரூவ் பண்ணி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் மென்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் உங்கள் பக்கம் திரும்புவா. நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும், அவங்க பழையபடி நினைக்க ஆரம்பிப்பா. இதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ரூல். உங்கள் எமோஷன்ஸை எக்காலத்து கொண்டு உங்கள் எக்ஸ்ட்டை காமிச்சிடாதீங்க. ரூல் நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக யார் அவங்க கோலு, ஆம்பிஷன் இதை நோக்கி போகிறாங்களோ அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். புரியுதா? நீங்கள் பிரேக்கப்புக்கு அப்புறம் இப்போ நீ தான் வேணுங்கிற மாதிரி போனீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப் நோக்கி போகிறது. ஸோ உங்கள் கோல் நோக்கி போங்க. நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் மைண்டு அவள் மறந்துடுவாளா இப்படியான்னு நினைக்க தோணும். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ண வைக்க தோணும், அவளுக்கு மெசேஜ் பண்ண வைக்க தோணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இழுக்கும். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கத்தான் செய்யும். ஸோ உங்கள் பெயினை எப்படி கான்ஃபிடென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பற்றி யோசிங்க. ஜிம்முக்கு போங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எவ்ரி டைம் உங்கள் மசிலில் சின்ன ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இனி உங்கள் கோல் நோக்கி போங்க, உங்கள் கரியர் நோக்கி போங்க. ஆல்ரெடி அவளுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான மென், கான்ஃபிடண்டான மென்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க, அதனால் ஃபஸ்ட் லெவல் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கரியர் நோக்கி போகிறனால ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு செகண்ட் லெவல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ரூல் நம்பர் 3, கோ ஆன் நோ கான்டாக்ட் பீரியட். ஃபஸ்ட்டு திங், பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கோ ஆன் நோ கான்டாக்ட் பீரியட். உங்கள் எக்ஸு வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எக்ஸு உங்களை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணணும். ஸோ அவள் கூடவே சுற்றிட்டு நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா அவங்கள மிஸ் பண்ண மாட்டான். ஸோ ஒரு 6 வீக்ஸ்க்கு நோ கான்டாக்ட், நோ மீட்டிங், நோ கால்ஸ், நோ மெசேஜ். ஏன் நோ கான்டாக்ட் பீரியடு இவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஏன்னா பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணுவீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணுவீங்க, நீங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பீங்கன்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பா. பட் நாம் அதை எதையுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அவள் ரொம்ப ஷாக்காயிருவா. ஏன் அவன் நமக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் அவன் நமக்கு கால் பண்ணல, அவன் அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டு இருப்பாள். கடைசி 10 டேஸ்லாம் உங்களை மிஸ் பண்ணிடணும்னு ரொம்ப பயத்தில் இருப்பாள். ஸோ அதுதான் நோ கான்டாக்ட் பீரியட் இவ்வளோ முக்கியம். ஸோ எப்போயுமே அதை மறந்துடாங்க. நோ கான்டாக்ட் பீரியடில் சாலிடாக ஸ்டே பண்ணுங்கள். ரூல் நம்பர் 4, பி ஏ காய் ஆஃப் ஷீ மெட் இன் த பிகினிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். புரிஞ்சுக்கோங்க, பிரேக்கப்புங்கிறது ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அவளை திரும்ப உங்களை லவ் பண்ண வைக்கணும். நீங்கள் சேடாக டிப்ரெஷன் காயாக இருந்தால் அவள் எப்படி உங்களை ஸ்டார்டிங் லவ் பண்ணியிருப்பா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? ஹாப்பியாக, கூலாக, ஜாய்ஃபுல்லாக. உங்கள்கிட்ட பேசினாலே அந்த டேவே பிரைட் ஆகிற மாதிரி இருந்தீங்க. அதனால தான் உங்களை ஸ்டார்டிங்கில் அவள் லவ் பண்ணா. ஸோ அதே மாதிரி இப்போ நோ கான்டாக்ட் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க, 100% அவள் உங்களை லவ் பண்ணுவாள். ரூல் நம்பர் 5, கெட் அ எக்ஸ்பர்ட் அட்வைஸ். பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதை 100% நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்கள் எக்ஸு உங்களுக்கு திரும்ப கிடைப்பா. சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸு ரொம்ப கம்மி. அதான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, உங்களால் 100% இதை கரெக்டாக பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.